அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டழத்தமிழ் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்த சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இதில் சார் நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்கிறேன். நாங்கள் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா, ஒரு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒரு வேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ தே செட் ஷீ இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப அகைன் ஐ கால்டு மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து அது என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார், அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசுல எப்படி அவன் பெரிய பையன் ஆகிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்டால் போய் பர்சனலாக வேலை பார்த்துக்காரு. அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவேன் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார்.